இப்பொழுது நாம் ஆரூரனின் ஆழித்தேரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கணபதியை துதித்து இந்த உரையை நான் துவக்குகிறேன். தமிழகத்தின் ஆரூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவாரூரில் அமைந்துள்ளது தியாகராஜ சுவாமியின் திருக்கோயில். இக்கோயில் மிக பழமையானதும் பிரம்மாண்டமானதுமான பெரிய கோவில். இக்கோவில் சைவ மரபில் பெரிய கோவில் எனவும் திருமூலத்தானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. சைவத்திற்கு கோவில் இல்லை என்றால் இறைவன் உரையும் மூலத்தானம் திருவாரூர். சமயக்குறவர் நால்வர்களாலும் தேவாரம் பாடப்பெற்ற இத்திருத்தலம், திருவாசகம் பாடப்பெற்ற திருத்தலம். 12 திருமுறையும் இங்கு பாடப்பட்டது. 12 திருமுறையில ஏதாவது ஒரு பாடல் இந்த திருத்தலத்தை நோக்கி இருக்கிறது. நாயன்மார்களால் பாடப்பெற்ற தலம்னு நம்ம சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் பிருத்வினா பூமின்னு அர்த்தம். பிருத்வி தலமாக இது உள்ளது. உலகிலேயே பெரிய தேர் இங்க ஓடுறது. என்ன பேரு? ஆழித்தேர். ஆழினா என்ன பொருள்? ஆழினா சமுத்திரம், கடல் எல்லாம் சொல்லலாம். கடற்கரையை கூட ஆழின்னு சொல்லுவாங்க. ஆழினா சக்கரம், ஆழினா வட்டம். தேருக்கு சக்கரம் இருக்கிறது அல்லவா? பெரிய சக்கரம் கொண்ட ஆசியாவிலேயே பெரிய தேர் என்று இது கூறப்படுகிறது. இந்த தேர் கொண்டது இந்த திருவாரூர் தலம். இந்த திருவாரூர் தலமானது தேவாரம், திருவாசகம் போன்றவற்றில் பாடப்பட்டுள்ளது. இது 7 விடங்க ஸ்தலங்களில் ஒன்று. 7 விடங்க ஸ்தலங்கள் உண்டு. அதில் தலைமையாக இருக்கிறது இந்த திருவாரூர். இது திருவாசக தலங்களில் ஒன்று. இந்த கோவிலில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனுநீதி சோழர். திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு போன்றவையும் இந்த தலத்தில் பாடப்பட்டுள்ளன. இந்த தலத்தில் தியாகேசர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தலத்தில் வாதாபி கணபதி உள்ளார், மாற்றுரைத்த பிள்ளையார் உள்ளார். இந்த தீர்த்தம் கமலாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கமலாம்பிகை இருக்கிறார். அல்லியம் கோதை அல்லது அல்லியம் பூங்கோதை என்று அழைக்கப்படும் நீலோத்பலாம்பாள் அவள்தான் இங்கு கான்சார்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, இறைவனுக்கு இறைவியாக இங்கு கருதப்படுகிறார். கமலாம்பிகை எப்பொழுதுமே தவத்திலேயே இருப்பார். இந்த தல புராணம் மிக சிறப்புற்றது. திருமால் மண்ணு மாமலராளோடு இலக்குமி பிள்ளை பேரு வேண்டி சிவபெருமானை பூசிக்க சிவபெருமான் தியாகேசர் திருமேனியை அளித்தார். திருப்பார்கடலில் திருமால் இத்தல இறைவனார் தியாகேசரை தமது மார்பில் இருதய கமலத்தில் வைத்து பூசித்தார். அப்ப நமக்கு தெரியும், மார்பில வச்சு பூஜிச்சோம்னாக்கா மூச்சு விடுறப்ப ஏறி இறங்கும் மார்பு. திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவன் நடனம் ஆடினார். அப்பவே நடனம் ஆடிட்டார். அந்த நடனம் இருக்கு இல்லையா, அந்த நடனத்துக்கு பேர் அஜபா நடனம். அந்த நடனம் தான் இங்க ஓடுவதற்கு நாம் அந்த காட்சியை தான் காண்கிறோம். தேராக தேரில் ஓடுகிறார் இறைவன். அந்த நடனமாடிய இறைவன், திருமாலின் மார்பில் நடனமாடிய இறைவன் இருக்கிறார் அல்லவா, இவர் பிறகு இந்திரனிடம் சென்றார். அதன் பிறகு இந்திரன் முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு இந்த மூர்த்தத்தோடு மற்றும் 6 மூர்த்தங்களை சேர்த்து 7 மூர்த்தங்களாக ஒரே மாதிரி வழங்கப்பட்ட 7 மூர்த்தங்கள். அதுதான் 7 விடங்க ஸ்தலங்கள். இந்த தல சிறப்புகளை பார்த்தோம்னா பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த தலம் திருவாரூர்ல வன்மீகநாதரும் இருக்கிறார். வன்மீகம்னா புற்றில் உள்ள திருவாரூர் உள்ள தியாகேச பெருமான் இங்கு சிறப்பாக வழிபடப்படுகிறார். இந்த விஷ்ணுவோட மார்புல அவர் குதிச்சு நடனம் ஆடினார். அதுதான் அந்த தேர் அமைவதற்கான ஒரு துவக்கமாக கருதப்படுகிறது. திருவாரூர் கோவில் தேர் மிகப்பெரிய தேர். இத்தலத்தில் சாயரட்சை வழிபாட்டின் போது தேவேந்திரனே பெருமாளை பூசிப்பதாக ஐதீகம்.